ஏலம் எடுத்திருக்காங்க. ஒரு தரம் 2 தரம், விக்கிரவாண்டி 3 தரம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா திமுகவை வெளுத்து வாங்கியுள்ளார். தேர்தல் ஒழுங்கான முறையில் நடைபெறவில்லை என்றும் ஏலம் எடுத்திருக்கின்றார்கள் எனவும் கொந்தளித்துள்ளார். தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது, ஏலம் எடுத்திருக்காங்க. சுற்றுலே அவங்க முடிச்சுட்டு ஒரு தரம் 2 தரம், விக்கிரவாண்டி 3 தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்ருக்கலாம். எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான் வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்கள் பின்னாடி வர தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு காசு தான் செலவு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய அண்ணனும் அதை தான் சொல்வார், சீமான் அண்ணனும் அதை தான் சொல்வார். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா, ஏலம் எடுத்துகிட்டு போயிடுங்க. வெளிப்படையாகவே தெரியுது. நான் இப்போ மீடியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எதிர்கட்சினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு தான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட. இப்போ எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியல. என்ன தான் பண்ணுறது? எதுக்கு இந்த தேர்தல்? அதனால் இது எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்கள் பார்க்கல, இது மக்களுடைய தோல்வி தான். பணநாயகத்தினுடைய வெற்றி, ஜனநாயகத்தினுடைய மரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.